இன்னைக்கு ஒரு விஷன். விஷன் சொல்லும்போது, தரிசனம் என்று சொல்லும்போது ஒரு வாழ்க்கை தத்துவ ஒரு அற்புதமான நோக்கு நான் சொல்ல வரல, ஒரு மைய கருத்துன்னு சொல்ல வரல. எதிர் தரிசனம் தரிசனம் தான், நெகட்டிவ் தரிசனம் இருக்கலாம். ஒரு ஒரு சாதகமான தரிசனத்தை சொல்லக்கூடிய மகத்தான படைப்பு என்று வாரன்வீசி சொல்லலாம் என்றால், ஒரு எதிர் தரிசனத்தை சொல்லக்கூடிய படைப்பு தான் யுலிசஸ், ஜேம்ஸ் ஜாஸோட யுலிசஸ். எதிர் தரிசனமும் தரிசனம் தான், காமிக் தரிசனமும் தரிசனம் தான். ஆனால் ஒரு மைய தரிசனம் இருக்கு. தரிசனம் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்லியிருந்தால், ஒட்டுமொத்தமான முழுமையான பார்வை என்று சொல்றேன். வாழ்க்கையை பற்றி ஒரு யூனிட்டை மட்டும் எடுத்து சொல்லக்கூடியதல்ல. சிகரெட் பிடிப்பதை விடுவதை பற்றி நாவல் எழுதப்பட்டிருங்க, ஒரு குதிரையோட வாழ்க்கை சொல்லக்கூடிய நாவல் எழுதப்பட்டிருக்கு. ஆனா எந்த நாவலை சொன்னாலும் அந்த எழுத்தாளனுடைய பார்வையில ஒட்டுமொத்தமா வாழ்க்கை பற்றி என்ன சொல்றாங்கிற ஒரு பார்வை இருக்கும். அதுதான் தரிசனம், ஹோலிஸ்டிக் வியூ என்று சொல்லலாம் விஷயம். அந்த ஹோலிஸ்டிக் வியூ அந்த படைப்பிலிருந்து ஒன்று கிடைக்கணும். ஏ பி லவ் பண்ணா, பி சி லவ் பண்ணா, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இவங்க பிரிஞ்சு போன ஒரு நாவல் அல்ல. இது விட நீ என்ன சொல்ல வர? இந்த நாவல் எனக்கு என்ன வாழ்க்கை தரிசனத்தை கொடுக்குது, ஒட்டுமொத்தமா என்ன தரிசனத்தை கொடுக்குது? போர்மமைதி நாவலை பார்க்கும்போது என்ன தரிசனத்தை கொடுக்குது என்றால், இந்த இரட்டை கோபுரத்து உச்சியிலே இருந்து கோலாலம்பூரை பார்த்தீர்கள் எப்படி இருக்குன்னா, கோலாலம்பூர் அசையாமல் கிடக்கிறது மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அங்கே இருக்கு, ஒட்டுமொத்தமா அசையாமல் இருக்கும். ஒரு மலையில இருந்து ஒரு ஊரை பார்த்தா அது ஒரு பொருள் மாதிரி, ஒரு கைக்குட்டை மாதிரி இருந்து கிடக்கு, அது அசைவே இருக்காது. ஆனா அது அசைந்து கொண்டிருக்கு, வளர்ந்து கொண்டிருக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு மரத்தை பார்த்தா பேசாம இருக்கு, ஆனா ஒரு பெரிய நிகழ்ச்சி அது. அதுபோலதான் வரலாறு. நீங்க பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்கிறது இல்லை, ஆனா 10 வருஷத்துக்கு பார்த்தா நீங்க செஞ்ச ஒவ்வொன்றும் வரலாறா இருக்கும், வரலாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த வரலாறுடைய அசைவின்மையும் அசைவையும் ஒரே சமயத்தில் காட்டக்கூடிய ஒரு தரிசனம் தான் அந்த படைப்பில் இருக்கு. இதுதான் சுருக்கமா சொன்னாங்க, இந்த விஷயம் இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி ஒரு மைய தரிசனம் ஒரு நாவலை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு நாவலையும் காவியத்தையும் நான் ஒப்பிடுறேன். எபிக்ஸ் இருக்கு. எபிக்ஸ் ஒரு மைய தரிசனத்தை நோக்கி குவியும். அந்த மைய தரிசனம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் அந்த நாவல், அந்த எபிக் எழுதப்படும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது சொல்வதற்காக ஒரு காப்பி எழுதப்படும். ஆனால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் என்ன செய்யும் என்பதை ஆராய்வதற்காக ஒரு நாவல் எழுதப்படும். இது நான் ஒரு தரிசனத்திலிருந்து விரிந்து செல்லும் பல்வேறு திசைகள் அது அந்த தரிசனத்தை ஆராயும். ஒரு விஷயம் சொல்வதல்ல, ஆராய்வதுதான். ஒரு மையத்தை முன்வைப்பதல்ல, மையத்தை பரிசீலிப்பதுதான் நாவலுடைய இயக்கம். ஆகவே ஒரு காவியத்துக்கு நேர் எதிரான இயக்கம் கொண்டது. காவியம் குவிந்து வரும், நாவல் விரிந்து செல்லும். திரைப்படத்துல ரிவர்ஸ்ல காட்டுற மாதிரி. இது என்னுடைய இரண்டாவது. மூன்றாவதாக, இந்த மாதிரி ஒரு மையத்தை சொல்லக்கூடிய, ஒரு மையத்தை பரிசீலிக்கக்கூடிய, ஒரு மையத்துடைய எல்லா கோணங்களையும் சொல்லக்கூடிய ஒரு நாவலுக்கு ஒரு தொகுப்பு வடிவம் உருவாகி வரும். அது ஒரு காம்பவுண்ட் கேரக்டரோட இருக்கும். பல்வேறு விஷயம் அதுக்குள்ள வரும். ஒரு ஒற்றை கதையாக ஒற்றை படைத்தன்மை அதுக்கு இருக்காது. பிரிந்து பிரிந்து செல்லக்கூடிய பல்வேறு விஷயம் அனைத்து செல்லக்கூடிய தன்மை அது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாபெரும் போரை கொடுக்கிறார் டால்ஸ்டாய். ஒரு சின்ன பொண்ணு காதல் பிரச்சனையை சொல்றார். அவங்க அம்மாவுக்கு அவளுக்கான உறவை சொல்றாரு. அதுல ஒரு சின்ன உளவியல் மாற்றம் வர்றது சொல்றாரு. பொண்ணு ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க நடாஷா ட்ரெஸ் பண்றது. பெரிய ஒரு பரவசம் வருது அவளுக்கு, தன் பொண்ணு அப்படின்னு. அப்புறம் அந்த ட்ரெஸ் பண்ணி படி இறங்கி போறார். ஒரு செகண்ட்ல ஒரு அலை மாதிரி ஒரு பொறாமை வந்துட்டு போகுது. ஏன்னா அவன் இன்னும் வாழ்க்கையில எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அம்மா ஒரு நிமிஷம் பெண்ணா மாதிரி திரும்பி வந்துட்டார். இந்த விஷயம் சொல்லக்கூடியவர் தான் நெப்போலியன். எப்படி ரஷ்யாவை பிடித்தார், வரலாறு முழுக்க மாபெரும் படையில் எப்படி படையெடுப்பு நடத்திருந்து முயற்சி சொல்றார். ஒரு கண் காலத்தையும், ஒரு கண் மண்ணை பார்க்கக்கூடியது, ஒரு கண்ணால் யானையை பார்த்து ஒரு கண்ணால் எறும்பை பார்க்கக்கூடிய ஒரு கண் உங்களுக்கு இருந்தார். அதுதான் ஒரு நாவலாசிரியர் கண். தொகுப்பு பார்வை, ஒரு தொகுப்பு தன்மை நாவலுக்கு வரணும். இந்த 3 அடிப்படைகளையும் இந்த நாவல் என்ற நூலில் நான் சொல்லியிருந்தேன். அந்த நாவல் வழக்கம் போல என்னுடைய மூத்த எழுத்தாளர்கள் அநேக அத்தனை பேருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்தது. ஆனால் என்னுடைய சமகால எழுத்தாளர்கள், எனக்கு பின்வந்த எழுத்தாளர் அத்தனை பேர் அந்த நாவல், அந்த புத்தகம் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது. தமிழில் அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த நாவலை பார்த்தீர்கள் என்றால் எவையுமே
நாவல் என்ற வடிவத்தை எட்டுவதற்கான முயற்சியை செய்யாத நாவலுக்கு வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். வெற்றியை அடைந்த முக்கியமான நாவல் வந்திருக்கேன். 2 உதாரணங்களை சொல்றேன். ஜோ டி குரூஸ் என்ற பெயரில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு நண்பர்களே. தமிழ் நாம நெய்தல் ஒரு திணை இருக்கு, கடல் சார்ந்த வாழ்க்கை. ஆனா எழுதுனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கீழாருன்னு இருக்கும். அவங்க எல்லாம் மருத நிலத்தை சேர்ந்த வேளாளர்கள். நெய்தல் நிலத்தை பற்றி அங்குள்ள மக்களான பரதவர் எழுதின ஒரு பாடல் கூட சங்க இலக்கியத்திலே கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, நாம கடற்கரைக்கு போற மாதிரி தான், அந்த அலையோட விளிம்பு வரைக்கும் தான் கவிஞன் போயிருக்கோம். மருத நிலத்தை பற்றி வர்ணனையோ குறிஞ்சி நிலத்தை பற்றி வர்ணனையோ நுட்பமான தகவல்கள் இருக்கும், பல வகையான சித்திரங்கள் இருக்கும், இயற்கை பற்றின மிக நுட்பமான தகவல்கள் இருக்கும். நெய்தல் திணையில மட்டுமே தாழை, கடல் காக்கை, அலை, நண்டு ஆகிய கரை மட்டும்தான் இருக்கு, கடலே இருக்க. மணல் நிலம், விரிமணல் நிலம் என்றுதான் நெய்தல் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு பெருவழி இருக்கு, அதை பத்தி ஒரு வர்ணையோட தமிழ் இலக்கியத்தை அலை மட்டும்தான் இருக்கு. எரிகடல் பரதவர் அங்க போய் மீன் பிடிச்சிட்டு வரான், போயிட்டு வரான் தான் இருக்கும். அங்க போய் என்ன பண்ணா சித்திரம் தங்க இலக்கியத்தில் இருக்காது. ஏன்னா எழுதணும் மீனவன் கிடையாது. நிறைய தகவல் தவறாக இருக்கிறது என்று வேத சகாயம் மாதிரியான ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நெய்தல் திணையில மட்டும்தான் இயற்கை சம்பந்தமான விஷயங்கள்ல சங்க இலக்கியத்துல தவறுகளை பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். தமிழ் நீண்ட நெடிய வரலாற்றுல ஒரு கடலை சென்ற பெற்ற மீனவன் எழுதின முதல் நாவல் ஆழிசூடுவதன். மீன் பிடித்தவர், அதன் பிறகு படித்த ஒரு துறையில் இருக்கிறார். அவர் எதுவுமே அதிகமாக படித்தது கிடையாது. அவர் எழுதி அச்சில் வந்த முதல் புத்தகமே ஆழிசூடுவதன் தான். ஆனா அதுவே ஒரு நாவலுடைய முன்னுதாரண வடிவத்தை கூட இருக்கு. அதற்கான என்னுடைய அந்த கற்றை அது அவரை பெரிய அளவில் பாதித்திருக்கு. அவர் சின்ன அளவில் எழுதல, ஒட்டுமொத்த கடலையும் கடல் சார்ந்த வாழ்க்கையை அதிலிருந்து ஆழிச்சூழ் உலகு எழுத ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துடைய கதையோ தன்னுடைய கதையை எழுத முயற்சி பண்ணல. இன்னொரு நாவல் என்று சொல்ல வேண்டும் என்றால் சு. வெங்கடேசனுடைய காவல் கோட்டம் என்ற நாவல். மதுரை பகுதியிலே முக்குலத்தோரின் ஒரு கிளையாக கள்ளர் என்ற ஒரு ஜாதி உண்டு, பிறமலை கள்ளர் என்று அவர்கள் இன்னொரு ஜாதி உண்டு. நெடுங்காலமாக இவர்களுக்கு திருட்டுதான் குலத்தொழில். பண்டு பாண்டியர் காலத்திலே இவர்கள் போர்வீரர்களாக இருந்தார்கள். பாண்டிய அரசு அழிந்த பிறகு இவர்கள் விவசாயம் செய்வதற்கான மன அமைப்பில்லாதவர்களால் திருடர்களாக மாறி திருட்டே தொழிலாக கொண்டு அதே பண்பாடாக கொண்டு வாழ்ந்து வந்த மக்கள். இவங்களுடைய வரலாற்றை நாவலாசிரியர் சொல்லுகிறார். அதுதான் காவல் கோட்டம். அந்த அதனுடைய வேருக்கு வரைக்கும் போறார் அவர். எந்த இடத்துல இந்த வரலாற்றுடன் இங்கிருந்து ஆரம்பித்து ஆங்கிலேயர் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் CTA என்ற சட்டம் வழியாக, குற்ற பரம்பரை சட்டம் என்ற சட்டம் வழியாக இவர்களை பிறப்பிலேயே ஒடுக்கி அதிலிருந்து இவர்கள் கிளர்ந்தெழுந்து அந்த அடையாளத்திலிருந்து எப்படி வெளியே வருகிறார்கள் என்பது வரைக்கும் ஏறத்தாழ 400 வருட வரலாற்றை இந்த நாவல்களை சொல்ல முயற்சி பண்றார். 500க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள், பல்வேறு தளங்களில் விரிந்து செல்லக்கூடிய கதைகள், நுட்பமான தகவல்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வயசான திருடனும் இன்னொரு சிடம் திருடனுமாக ஒரு வீட்டுல போய் தண்ணி கேட்கிறாங்க. தண்ணி கேட்கறது ஒரு முக்கியமான தடைய வரும். எந்த பாத்திரத்திலே தண்ணி கொடுங்கன்னு பார்ப்பாங்க. ஓட்டு மொந்தையில செம்பு பாத்திர தண்ணி வருது, குடிச்சிட்டு போகும்போது இவன் சொல்லுவான், சின்ன மொந்த கனமா இருக்குல்ல அப்படிங்கிற. அதுக்கு மூத்தவர் சொல்றாரு, எறும்பு பார்த்தல. இவர் சொல்ல, எறும்பு பார்க்கலையே. எறும்பை பாருது. எறும்பு வரிசை வீட்டு வாசல் வழியாக உள்ளே போகிறது. இந்த சுவர்கள் மிக கனமா கட்டப்பட்டிருக்கின்றன. எறும்புக்கு ஓட்ட போட இடம் இல்லை. பழைய மண் சுவரில் மண்ணால் கட்டப்பட்டிருந்த கிராக்ஸ் இருக்கும், விரிசல், அது வழியா எறும்பு உள்ள போகும். இந்த ஒட்டுமொத்த வீடுமே உள்ள கல்லடிக்கு கட்டப்பட்டிருக்கு. அதனால எறும்புக்கு போக வழி இல்லை, வாசல் வழியா எறும்பு உள்ள போகுது. ஆனா இதுல கண்ணை வைக்க முடியாது. அதுதான் சொல்றாரு, எறும்பை பத்தல அடிங்க. இவ்வாறு நுட்பம், கண்ணம் என்றால் ஓட்டை, நுட்பமான தகவல்கள் கொண்டு எழுதப்பட்ட ஒரு பெரிய படைப்பா இருக்கு. இந்த வகையான படைப்புகள் 90களுக்கு முன்னால் எழுத்தாளர்களால், தமிழ் எழுத்தாளர்களால் முயற்சி செய்யப்படவில்லை. இன்னொரு நாவல் என்றால் எம். கோபாலகிருஷ்ணன் எழுதின மணல் கடிகை என்ற ஒரு நாவல். திருப்பூர் என்ற ஒரு பெரிய தொழில் நகரை எப்படி உருவாச்சுன்னு சொல்றாரு. நாவல் ஆரம்பிக்கும் போது 5
நண்பர்கள் +2 பாஸ் ஆகி ஒரு கைத்தமலை என்ற ஒரு மலை மேல இருந்து திருப்பூர் நகரத்தை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி விவாதிக்கிறாங்க. இன்னொரு 10-15 வருஷம் கழிஞ்சு இன்னொரு மலை மேல அவங்க சந்திக்கிறாங்க. ஒருத்தன் காணாம ஆயிட்டான். திருப்பி அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசுறாங்க. இப்படி ஒரு 4 மலை மேல் சந்திக்கிறதா நாவல். இதுக்குள்ள ஏறத்தாழ 70 வருடங்கள் ஓடி போய் மொத்த திருப்பூர் இன்னொன்று ஆகி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை என்னென்னவோ மாறி போயிடுது. ஒரு நகரத்துடைய உருவாக்க சொல்லணும் ஒரு ஆசிரியர் தோன்றது பாருங்க. அது நாவலாசிரியனுடைய சவால் இருக்குது. நாவல் என்பது சாதாரண கலை கிடையாது. அது ஒரு காவிய கருத்தினுடைய பொறுப்பு. இளங்கோவடிகளும் கம்பனும் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தால் நாவல் எழுதியிருப்பார். அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாவலை எழுத முடியும். இந்த சவாலை நான் எனக்கே விட்டுக்கொண்டேன். 92 நாவல் என்ற ஒரு நூலை எழுதுறேன். அது சாதாரண விஷயம் இல்லை. யோசித்து பாருங்க. முதல்ல தமிழ்ல வந்த பெரும்பாலும் நாட்கள் நான் நிராகரிக்கிறேன். உலகத்தில் சிறந்த நாவலை முன்னுதாரண வைத்து நாவல் கோட்பாடு நூல் ஒன்று எழுதுறேன். அப்புறம் நானே ஒரு நாவல் எழுதுறேன்னா நான் அளவுகளை கொடுத்துருக்கேன். வச்சு பாருங்கிறது அது ஒரு சவால் தான். ஏதோ எழுதியிருக்கேன் பார்த்து சொல்லுங்கிறதல்ல. அந்த அறைகோலை நான் எனக்கே விட்டுக்கொண்டேன். அதுதான் விஷ்ணுபுரம் என்ற நாவல். 1997 விஷ்ணுபுரம் வருது. இன்று வரைக்கும் தமிழ் எழுதப்பட்ட முக்கியமான நாவலாக அது சொல்லப்படுது. அசோகமுத்திரன் ஒரு இடத்துல 100 வருட தமிழ் இலக்கியத்தில் செய்யப்பட்ட ஆகப்பெரிய இலக்கிய முயற்சியை இந்த நாவலாக எழுதியிருக்கிறார். வெங்கட்சாமன் ஒரு இடத்துல தமிழனுடைய காவிய மரபை புரிந்து கொண்டு எழுதப்பட்ட அந்த அறைகோலை எடுத்துக்கொண்டு எழுதப்பட்ட ஒரே இலக்கிய படைப்பு என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 10 வருடங்களில் நாவல் பல்வேறு வடிவங்களை அடைந்துவிட்டது. தமிழ் மிக அதிகம் வாதிக்கப்பட்ட மிக அதிகம்